15, 13 எடுத்துக்கலாம். சேர்ந்து கூட அதை வாசிக்கலாம். ரோமர் 15, 13 வாசிக்குமா? பக்கம் 224 உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்துருச்சு. ரோமர் 15, 13 வாசிக்குமா? பசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமரை படித்து அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த ரோமர் 5 அதிகாரம், ரோமர் 12 அதிகாரம், ரோமர் 15 அதிகாரம் இதெல்லாம் வாசித்தாதான் இந்த வருஷத்துக்கு நமக்கு அர்த்தம் புரியும். இது விசுவாசிக்கிறாங்க. இந்த ரோமரை நிறுவத்தை பவுலோஸ் எழுதினாரு. அவருடைய 3வது மிஷனரி ஜேர்னி போகும்போது கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போது இதை எழுதினாங்க. அவங்க சரித்திரத்தை நம்புறாங்க. அது நீங்க அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தில் கூட அதோட ரெஃபரன்ஸ் இருக்குது, 2-3 வரைக்கும். சரியா? இந்த ரோமர் நிறுவத்துல இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னாச்சுன்னா, இந்த ரோமர் நிறுவத்துல அது இருக்க சாராம்சம் நம்ம எல்லாரும் பாவிகள். இயேசு கிறிஸ்து இந்த பாவத்திற்கு ஒரு விமோசனத்தை உண்டாக்கினார். இயேசுவோடு நாம் வைக்கிற ஐக்கியத்தின் நிமித்தமாய் பாவத்தின் விடுதலையும் நித்திய வாழ்வும் பெறலாம். நாம பெற்றுக்கொண்ட நித்திய வாழ்வு மூலமாக நம்மை மட்டுமல்ல நம்முடைய சக மனிதர்களும் விடுவிக்கும்படியாய் நாம செயல்படும்படியாக இந்த ரோம நிருபம் அவருடைய உட்கருத்து இருக்கு. இந்த பாவ மரணத்தில் தப்பிக்க ஒரே வழி இயேசு என்பதையும் இந்த ரோம நிருபம் நமக்கு சொல்லுது. ஆங்கிலத்தில் விளக்கமாக இருக்குது. I pray that God, the source of hope, will fill you completely with joy and peace because you trust in Him. Then you will overflow with confident hope through the power of the Holy Spirit. இந்த நம்பிக்கையின் தேவன் உங்களுக்கு சமாதான சந்தோஷத்தை கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் சோர்ஸ், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தருகிறார் என்று சொல்கிறார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம்னா எனக்கு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை ஆசீர்வதித்தாங்க. எங்களோடு இடைபெடுங்க ஆண்டவரே. அது செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2025 ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லத்தக்கதாக இந்த வார்த்தை மூலமா எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது நான் அந்த வசனத்திற்கு ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னா, இயேசுவே நம்முடைய நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். இது தெரியாதாங்க ஐயா அப்படின்னு கேட்கலாம். ஜீசஸ் இஸ் காட் ஆஃப் ஹோப். இன்னைக்கு உலகத்துல மறக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா நம்பிக்கை. நிறைய மனிதர்களை கேட்டு பாருங்க, ஏதோ வாழ்றோம் ஐயா, ஏதோ உலகம் போகுது, ஏதோ நம்ம இந்த உலகத்துல பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற நிலையில இன்றைக்கு பூமியில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அடுத்து நம்பிக்கை என்ன? நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் ஒரு பஸ்ல உட்காரேன், நான் டிரைவர் போய் உனக்கு ஓட்ட தெரியுமா நான் கேட்கறது இல்லை, நான் நம்பிக்கையோட உட்காந்துருக்கு, நான் போற இடத்துக்கு நான் போய் சேரேன், அது நம்பிக்கை மீங்க. அது இல்லை. இப்போ ஏரோப்ளேன்ல போய் உட்காந்துட்டீங்க, பைலட்டையா நீ ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கலாம் மாட்டோம். நம்பிக்கை நான் உட்காரேன், போய் அவர் இறக்கி விட்டுருவாரு, அந்த நம்பிக்கை வந்து நான் பேசுறேன். நம்பிக்கை என்பது எங்க பார்க்கலாம்? ரோமர் அங்கே எபேசியர் 2:12 சொல்கிறது. 265 பக்கம் கொஞ்சம் போகும்போது இருக்கதான் செய்யுது. எபேசியர் 2:65 வாசிங்க. 265 பக்கம் புதிய ஏற்பாடு வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 2:12. என்ன போட்டிருக்கு? யாரெல்லாம் கடவுள் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்கதான் சொல்லுங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க கூட தான் ஒரு காலத்துல அப்படி இருந்தீங்க,
இப்ப நீ ஏசப்பா போல வந்துட்டீங்க, அதனால உங்க நம்பிக்கை வந்துச்சு அப்படிங்கிற வாசி பாருங்க. இப்போ அந்த அர்த்தத்தை பாருங்க. எபேசியர் 2:12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கைன்னா இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்வது, அவர் நம்ம வாழ்க்கையில் இருப்பதுதான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே இயேசப்பா தான். புரியுதா? நம்ம காலையில் உட்காரேன், ஏரோப்ளேனில் உட்காரேன், நான் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை சொல்லவில்லை. வேதம் சொல்கிறது அந்த நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த தேவன் என் வாழ்க்கை இல்லாவிட்டால் நான் நம்பிக்கை அற்றவனாகத்தான் இந்த பூமியில வாழ்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல் ரோமர் 8:24 நாங்கள் சொல்கிறது பாருங்கள். ரோமர் 8:24 பாருங்க. ரோமர் 8:24 நன்றி. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா மேல நீங்க வைக்கிற அந்த நம்பிக்கை உங்களை ரட்சிப்படையும்படியாக செய்திருக்கிறது, பாவத்தின் விடுதலை அடையும்படியாக செய்திருக்கிறது. எனவே அன்பு தேவர்களே, நீங்க நானும் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிற நம்பிக்கை மெய்யான தெய்வமாய் இயேசுவை மட்டும் விசுவாசித்து அவருடைய சத்திய வார்த்தைகளை நம்புவதுதான் அந்த நம்பிக்கை. Having your hope in Christ and His promises. ஏசப்பா மேல வைக்கிற நம்பிக்கை, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் மேல வைக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு ஒருவேளை ரேமா நம்மளுக்கு கிடைக்கல, ஆனா எழுதி கொடுக்கப்பட்ட ரேமா இருக்கு. ரேமான தேவனுடைய வார்த்தை, வாய்ப்பு அந்த வார்த்தை. சோ இயேசு மீது வைக்கிற நம்பிக்கை, அவருடைய வார்த்தை மீது வைக்கிற நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. அன்பு தேவர்களே, இந்த ஏசப்பா மேல நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் கிறிஸ்தவன் சொல்லி, நானும் ஏசப்பா நம்புறேன்னு சொல்லி. ஆனா அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். That faith or hope you have on Christ must impact your life. உன் வாழ்க்கையை பிரதிபலிக்கணும். அதுதான் மெய்யான நம்பிக்கை. நான் செய்யறது ஒண்ணு, நான் போதிக்கிறவனா இருக்கக்கூடாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வாழ்க்கை வேண்டுதாக இல்லைன்னா நான் நம்பிக்கையில வாழவே நடத்தேன். நன்மை தேவ பிள்ளைகளை நிறைய பேர் ஏசப்பா நம்புறாங்க, பட் இட் இஸ் நாட் இம்பேக்டட் இன் தேர் லைஃப். அது ஒரு விளைவை உண்டாக்கவில்லை. நீங்க இன்னைக்கு புது ஆண்டுல வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்ல நீங்க நம்பிக்கை இல்லாதவா வாழ்ந்தீங்கன்னா நம்மளுக்கு மரண ஆக்கினை இருக்கிறது. அதுக்கு பின்னாடி நம்ம சொல்ல போறோம். அப்போ நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி பெற்றுக்கொண்டது உண்மையானால் உங்க வாழ்க்கை மூலமா காட்டுங்கன்னு சொல்றாரு. So the faith you have on Christ must impact your life. It must be reflected in your daily life. ரோமர் 5:5 சொல்கிறது, ரோமர் 5:5 நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த நம்பிக்கை எப்படி உண்டாகிறது? ரோமர் 15:4 சொல்கிறது, வேத வசனத்தினால். நிறைய பேர் பைபிள் படிக்கலாம், நம்பிக்கை வராது. நிறைய பேர் நம்ம ஏசப்பா போட்டோவை பார்த்து அப்படி தினமும் அப்படி ஒத்திக்கிட்டா நம்பிக்கை வந்து நினைக்கிறோம். இன்னும் பைபிள் சொல்லுது, நீங்க ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கும் போதுதான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகிறது. தேவ வார்த்தை மூலமா நம்பிக்கை வளருது. நமக்கு வேத வார்த்தை இல்லாமல் நம்பிக்கை கிடையாது. அது ரோமர் 15:4 சொல்கிறது. அப்படி அந்த ஏசப்பா மேல உங்க நம்பிக்கை வைக்கலன்னா தேவ கோபாக்ஞை நம்ம மேல இருக்கு. The wrath of God is on us. யாரெல்லாம் அந்த ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க ஆனா அது வாழ்க்கையில காட்டல, அப்படியே நீங்க நம்பிக்கையெல்லாம் வாழ்றீங்கன்னு அர்த்தம். அது நம்பிக்கையெல்லாம் வாழ்ந்தா தேவ கோபாக்ஞை நம்ம மேல இருக்கும். பாவம் நீக்கப்படல. சோ அவருடைய ஆங்கிரி, அவருடைய wrath நம்ம மேல இருக்கு. We don't have Christ in us, the wrath of God is upon us. நிறைய ஜனங்களுக்கு தவறான நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஒருவேளை தங்கத்தின் மேலேயும் பொண்ணின் மேலேயும் பூமி மேலேயும் வாழ்றாங்க. அது தவறான நம்பிக்கையாக இருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள், உலக மக்கள் நம்பிக்கையெல்லாம் ஏசப்பா இல்லாத வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை. நன்மை தேவ பிள்ளைகளே, எனவே நம்பிக்கையாம் தெய்வம் இந்த 2025
நிறைய பேர் இயேசுவை நம்புறீங்க, ஆனா வாழ்க்கையில வெளிப்படலை. ஆனா நம்பிக்கையின் ஆழம் அல்லன்னு அர்த்தம். அது வேத வசனத்தின் மூலமாகத்தான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வளர்க்கிறது. ஒரு சம்பவத்தை வாசித்து நம்ம சிவன் மலை ரெடியா இருக்கீங்க, பூமி எடுத்துருக்கோம். அதுலேயும் நான் எழுதியிருக்கிறேன். ஒரு வெளிதேசம் நடந்த ஒரு சம்பவம். அவங்க ஒரு பெரிய டேம் கட்ட போறாங்க. இன்னைக்கு நம்ம அந்த டேம் கட்டினா இன்னைக்கு பாண்டிச்சேரி அதுக்குள்ள போயிடும். அவ்வளவு பெரிய டேம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ பாண்டிச்சேரி ஒரு டேம் கட்ட போறேன்னு சொன்னா வச்சுக்கலேன், ஐயா ஒரு 5-6 வருஷம் தருவாங்க நம்மளுக்கு, அதுக்கு இடத்துல காலி பண்ணுங்க, நாங்கள் டேம் கட்ட போறோம். அப்படி அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 70க்கு மேல கிராமங்கள் அந்த டேமுக்குள்ள வந்தனால அந்த ஜனங்கள் சொன்னாங்க, நீங்க காலி பண்ணிருக்க பட்டணத்தை, நாங்க டேம் கட்ட போறோம்னு சொன்னாங்க. ஒரு 6-7 வருஷம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளதாகவே அந்த ஊர்கள் எல்லாம் சுடுகாடு மாதிரி தெரிஞ்சிச்சு. வீடுகள் கலர்வாசம் பண்ணப்படல, தெருக்கள் சரி செய்யப்படல, மின் விளக்குகள் எரியல, வாட்டர் டேங்க் சரி செய்யப்படல, வீடுகளுடைய கதவு ஜன்னல்கள் ரிப்பேர் பண்ணப்படல. ஒரே வருடத்தில அந்த ஊர் சுடுகாடாக தெரிந்தது. ஏன்னு சொன்னால் அந்த ஊருக்கு எதிர்கால நம்பிக்கை இல்லை, அழிய போகுது, தண்ணி வரப்போகுது, டேமுக்குள்ள போகும்போது இந்த பட்டணம் அழிய போகுது. ஸோ அந்த அழிய போகிற தன்மை அவன் நம்பிக்கை இல்லாதனால அந்த ஊரை சுடுகாடா இருந்தது. நம்பிக்கை தாங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு வளர்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஒரு வருடத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க. யோசித்து பாருங்க, இயேசு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை சுடுகாடின் வாழ்க்கை தான். அந்த ஊருக்கு நம்பிக்கை இல்லாதனால அது சுடுகாடாய் தெரிஞ்சது. ஒரு ஊர் அழிய போன்னு தெரிஞ்சன அந்த ஊர் அமிதமாய் காட்சி அளித்தது போல இயேசு இல்லாமல் ஒரு நாங்கள் உடுத்துடலாம், அங்கேயெல்லாம் போட்டுடலாம், எல்லாம் செஞ்சிடலாம், செட்டெல்லாம் கூட அடிச்சிடலாம். ஆனா இயேசு எனக்குள்ள இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு சுடுகாட்டின் வாழ்க்கையால இட்ஸ் a colorless. எனவே இந்த வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய கிறிஸ்து பசுத்த ஆவியினாலே முதலாவது நமக்கு நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். உலக வாழ்க்கை அவருக்கு நம்பிக்கை கொடுக்கிறார், நீங்க வாழும்படியாக செய்கிறார். இன்னைக்கு நீங்க உங்களை இன்னும் ஏசப்பா என் வாழ்க்கையில வந்து அது என் வாழ்க்கையில பிரதிபலிக்கலைன்னா, இன்னைக்கு ஏசப்பாவே என் வாழ்க்கையில வாங்க, வேத வசனத்தை படிப்பேன், அது மூலமா என் நம்பிக்கை வளரும். இந்த பூமி நம்பிக்கை அல்ல, இது ஏசப்பாவே உள்ளிருந்து செயல்படும் நம்பிக்கை. இரண்டாவது இந்த வசனம் சொல்கிறது, இந்த நம்பிக்கையின் மூலமாக ஆண்டவர் விசுவாசம் பெருகும்படியாக செய்கிறார். விசுவாசம் தான் எல்லா ஆசீர்வாதத்துடைய டோர், ஓப்பனிங் டோர். வேதத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு போடப்படல. இந்த நம்பிக்கை வரும்போதுதான் அடுத்த ஆண்டு விசுவாசத்தை பெருக செய்கிறார். அப்போ விசுவாசம் இருந்தாதான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு வர எபிரேயர் 11:6 சொல்கிறது. அடுத்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அடுத்த ஆப்ஜெக்ட் ஆஃப் அவர் ஃபெய்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அலோன். நம்ம எதன் மேல அந்த விசுவாசத்தை வைக்கிறோம்? ஆப்ஜெக்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேதம் நம்மை அழைக்கிறது. நிறைய காரியங்களை இந்த உலகத்தில் நம்ம விசுவாசிக்கிறோம். 1 யோவான் 5 இதை மட்டும் எடுக்கலாம். 1 யோவான் 5 329 பக்கம், 329 பக்கம். யோவான் வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கும். 1 யோவான் 5 10 வசனம். 1 யோவான் 5:10 வாசிப்பீங்களா? தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தன்னுடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவ குமாரனுடைய நாம
ஆண்டவர் நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை மூலமாக விசுவாசம் நமக்கு வருகிறது. அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கு கிறிஸ்துவிலே ஜீவனை உண்டாக்குறது. கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். கேள்வினால வரும், வேத வசனத்தினால வரும். மறுபடியும் ஆண்டவர் எங்க கொண்டு போறாருன்னா அவருடைய வார்த்தையில் தான் கொண்டு போறாரு. பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு நம்பிக்கை பெருகும்படியாய் செய்து விசுவாசத்தை உண்டாக்கி, அந்த விசுவாசத்தினால் மூன்றாவது காரியம் என்னன்னா சந்தோஷமும் சமாதானமும் பெருகும்படியாக செய்கிறது. அடிப்படை நம்பிக்கை, அடுத்த அடிப்படை விசுவாசம். இவைகள் மூலமா நம்மளுக்கு பெருகிறது என்னது? சமாதானமும் சந்தோஷம், பீஸ் அண்ட் ஜாய். மூன்றாவது இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிற காரியம், இந்த நம்பிக்கை மூலமாய் உங்களுக்கு எனக்கு சமாதானம் பெறுகிறது. இந்த 2025 ஆண்டு கத்திரத்திலே உங்களுக்கு எனக்கு சமாதானமாய் பெருகுவதற்கு நம்பிக்கையும் விசுவாசம் நம்மளுக்கு பெருகும்படியாக செய்கிறார். விசுவாச நம்பிக்கை அந்த தெய்வம் நமக்கு தருகிறார். இந்த இயேசு இல்லாத வாழ்க்கை இஸ் a empty life. இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை இஸ் overflowing life. நீங்க சமாரிய ஸ்திரீயுடைய சம்பவத்தை வாசித்தீங்கன்னா வேதத்துல அங்கே யோவான் 15 போட்டிருக்கு, என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் வேலைப்படுத்த சொன்னேன். அப்போ அந்த அம்மா கேட்கிறான், ஐயா எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு தாங்கன்னு சொல்லி. அதுதான் தாகத்தை தீர்ப்பு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சமாதானம் சந்தோஷம் பெருகுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நம்பிக்கை விசுவாசம் உதவி செய்யுது. நிறைய பேருக்கு சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், ஆனா ஏசப்பா நம்ப மாட்டேன், ஏசப்பா விசுவாசிக்க மாட்டேன், வேத வசனத்தை தேட மாட்டேன், ஆனா நான் சந்தோஷமா இருக்கணும். ஆகவே ஆகாது. ஏன்னா இயேசுதான் அந்த சமாதானத்தை சமைத்தவர். Jesus alone cooked that peace on the cross. He cooked it. ஆண்டவர் சிலுவையிலே அந்த சமாதானத்தை சமைத்தார். அவர் தான் இப்ப சர்வ் பண்ண முடியும் உங்களுக்கு எனக்கு. எனவே இயேசு இல்லாத வாழ்க்கை is a empty life. இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை தான் சந்தோஷமும் சமாதானம் பொங்கி வழிகிற வாழ்க்கையாக இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே. இரண்டு சமாதானத்தை வேதம் சொல்கிறது. ஒன்று the peace with God, அதுதான் ரட்சிப்பு. peace of God, that is sanctification. இயேசுவோடு கூட ரட்சிப்பு ஏற்பட்டால் இந்த சமாதானம் உங்களுக்குள்ள வந்தா அந்த சமாதானம் உங்களை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ரோமர் 5:1 சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ரோமர் 5:1 வாசிங்க. நன்றி. தேங்க்யூமா. அந்த இயேசு கிறிஸ்துவினாலே அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கிறது வேதம் சொல்கிறது. இந்த ஏசப்பா இல்லாம சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது. ஏசப்பா ஏற்றுக்கொள்ளலன்னா நமக்கு சமாதானம் இல்லை. ஏன்னா ஏசப்பா ஏற்றுக்கொள்ளலன்னா பாவம் கடவுளுக்கும் நமக்கு இடையில தடுப்பு சுவரா இருந்து அந்த சமாதானத்தை குறைக்கக்கூடாது. ஸோ இயேசு எனக்குள்ள வரும்பொழுதுதான் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறேன், நான் ரட்சிக்கப்படுகிறேன். இந்த யுத்தம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்பொடி காட்டுவாங்க. வெள்ளைப்பொடி காட்டினா என்ன அர்த்தம்? ஐயா நான் சரண்டர் ஆகிறேன், சமாதானம். இந்த 2025 இன்னும் ஏசப்பா உங்க வாழ்க்கை இல்லைன்னா வெள்ளைப்பொடி காட்டிடுங்க. ஆண்டவரே ஐ சரண்டர் மை செல்ஃப், என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏசு இல்லை என்று சொன்னால் நம்பிக்கை இல்லை, ஏசு இல்லை என்று சொன்னால் விசுவாசம் இல்லை, ஏசு இல்லை என்று சொன்னால் சமாதானம் சந்தோஷம் இல்லை. இயேசு எனக்கு வரும்போதுதான் அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் 14:27 சொல்கிறது, என்னுடைய சமாதியை நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிறகு நாங்கள் கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதியை கொடுக்கிறேன். இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அந்த பாவ விமோசனத்தை ரட்சிப்பை உங்களுக்கு எனக்கும் அவர் சமாதியை தருகிறார். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதன் மூலமாய் உண்டாகிற சமாதானம் சந்தோஷம் இது. அங்கே சகையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவன் அறிக்கை செய்யறான். அவன் வீட்டில் போயிட்டாங்க, இவனும் ஆபரகாமன் பிள்ளைன்னு சொல்றாரு. கெட்ட குமாரன் வரான், தன் பாவத்தை உணர்கிறான், அப்பாட்ட அறிக்கைலாம் செய்யறான். அங்க அவன் மன்னிச்சதாக போடப்படல, ஆனா வீட்டுல மிகுந்த சந்தோஷம். ஏன்னு சொன்னா அவனை செய்த பாவத்தை மன்னிக்கப்பட்டு அப்பாவுக்கு மகனுக்கு மறுபடியும் உறவு உண்டாயிற்று. அது சமாதானத்தை உண்டாக்கினது.
எனவே சந்தோஷம் சமாதானம் எப்பொழுது என்று சொன்னார், இயேசு என் வாழ்க்கையில் வரும்பொழுது. நீ வீட்டில் போய் படிச்சுன்னா 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் பவுலப்போ சொல்கிறார் 3லேருந்து 10 வரைக்கும் கவனிங்க. இந்த சந்தோஷம் சூழ்நிலையை சார்ந்தது அல்ல. பவுல் சொல்றாரு, எங்களுக்கு உபத்திரவம் வேதனை, ஆனால் இயேசுக்குள்ள நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்றாரு. நிறைய பேருடைய சந்தோஷ சமாதானம் சூழ்நிலையை சார்ந்தே இருக்கு. மாமியார் நல்லா இருந்தா அங்க சந்தோஷம், மாமியார் போச்சுக்கிட்டா சந்தோஷம் போயிடும். யாரும் நிறைய அப்படிலாம் நல்ல மக்கள் நீங்களாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அலுவலகத்துல ஆபீசர் நல்லா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கு, அவர் ஒரு மாதிரி சுகம் முடிஞ்சாங்க நம்ம சமாதானம் கெட்டு போகுது. இல்லைங்க, இயேசு சொல்லுகிற சந்தோஷம் சமாதானம் சூழ்நிலையினால் பாதிக்கப்படாத ஒரு சமாதானம். அவ்வளோ பார்த்தா சொல்றாரு, ஐயா எங்களுக்கு வேதனை துன்பம், ஆனால் கிறிஸ்துவுக்கு நாங்கள் ஆறுதலை பெற்றிருக்கிறோம். ரோமர் 12:12 அது சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தை பொறுமையாயிருங்கள் சொல்லி இந்த நம்பிக்கையை, இந்த சமாதானத்தை இயேசு தருகிறார். இதன் மூலமாக நீங்கள் நானும் அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். சமாதான சந்தோஷம் என்பது பிரச்சனையே இல்லாத வாழ்வு என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஒருவர் அந்த கதையை நான் சொல்லியிருக்கிறேன். உலகளாவிய போட்டி ஒன்று நடக்கப்படுச்சு. சமாதானத்தை குறித்து ஒரு டிராயிங் போட்டி. அந்த டிராயிங்ல நிறைய பேர் அன்னை தெரசா படத்தை வரைஞ்சாங்க, ஏன்னா அந்த அம்மா சமாதானத்தை சொல்றாங்க. புறா படத்தை வரைஞ்சாங்க, ஏன்னா அது சமாதான புறா. அதே போல நிறைய ஏசப்பா படத்தை கூட வரைஞ்சாங்க, ஏன்னா ஏசப்பா சமாதானத்தின் தெய்வம் என்று சொல்லி. ஆனா 8ஆம் வகுப்பு படிச்ச புள்ள வரைஞ்ச ஒரு படத்துக்கு தான் பரிசு கொடுத்தாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே இடி மின்னல் அடிக்கிற மாதிரி இந்த படம் வரைஞ்சிருங்க. அந்த பொண்ணு மழை ஊத்துது, காத்துல மரமெல்லாம் அப்படியே சாயிற மாதிரி அந்த படம் வரைஞ்சிருந்துச்சு. அப்படியே மின்னல் வெட்டுற அந்த படம் அந்த பொண்ணு வரைஞ்சிருக்கு. ஆனா ஒரு பெரிய புகை, அந்த புகையில ஒரு பொந்து, அந்த பொந்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பறவை, நம்ம ஒரு புறா வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பறவை அங்கே இருக்கு. தன்னுடைய குஞ்சுகளோடு அது மிகவும் தைரியமா இந்த பொந்துக்குள்ள இருக்கு. அது சுற்றி அடிக்கிற பார்த்தீங்கன்னா புயல், காற்று பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த பறவை மிகவும் சமாதானமாக, அது சந்தோஷமாக, எதற்கும் பயப்படாமல் அந்த புகைக்குள்ளதாக, அந்த பொந்துக்குள்ளதாக இருக்கிற அந்த பொண்ணு வரைஞ்சிருந்தா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிச்சு. என்ன சொல்ல வரேன், சந்தோஷம் சமாதானம் என்பது நம்மை சுற்றிலும் புயல் அடித்தாலும் அது பாதிக்காத சந்தோஷ சமாதானத்தை தான் இயேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எங்க போட்டு நீங்க பேர்ல படிச்சீங்கன்னா அழகா ஆபரூப்ல வாசிக்கலாமா? சரியா? பழைய ஏற்பாட்ட ஒரே ஒரு கோயில் 1086 பக்கம் எடுக்கிறேன், எல்லாரும் வாசிக்கலாம். ரொம்ப அருமையான வசனம். 1086 பக்கம் ஸ்கிரீன்ல ஈஸியா வந்துடுது. 1086 பக்கம் சேர்ந்து வாசிப்போமா? சரியா? இந்த 2025 கடவுள் உங்களுக்கு எந்த சூழ்நிலையாலும் பாதிக்கப்படாத, சரியா, உங்களுடைய சந்தோஷம் ஆண்டவர் தரப்போறார். ஆகும் அங்கே 3ஆம் அதிகாரம் 17 வாசிப்போமா? சேர்ந்து வாசிக்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பு தேவனுக்குள் கலிங்குவேன். பாருங்க, அதை சுத்தியும் யோகு மாதிரி சோதனை வேதனை, முதலுக்கு மோசம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அன்பு தேவனுடைய இந்த கிறிஸ்து நம்பிக்கையின் தெய்வம், இந்த கிறிஸ்து விசுவாசத்தின் தெய்வம், இந்த கிறிஸ்து சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவர். அது கூட நம்ம ஐயா அந்த தேவதூர் பாடல நம்ம தியானிச்சோம். இந்த 2025 நீங்க வந்திருக்கிறீங்க, யோசித்து பாருங்க, இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா? உங்களுடைய சமான சந்தோஷத்தை அடிக்கடி சூழ்நிலை பாதிக்குதுன்னு சொன்னா, உங்களுடைய சூழ்நிலை சார்ந்து உங்களுடைய விசுவாசம் இருக்கு. கண்மலையாம் கிறிஸ்து, அந்த பறவை அந்த கண்மலை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை ஒரு சமானத்தை கொடுத்தது போல, நான்
கண்மலையாகிய கிறிஸ்துவிலே கட்டப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த ஒரு பெரிய விசுவாசம் உங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தாத சமாதானத்தை, சந்தோஷத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவார்கள். நன்மை தேவைப்படுகிறே. இந்த சமாதானமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியை தரும். வாசிங்க நீதிமொழிகள் 17:28. நீதிமொழிகள் 17:22 வாசிங்க. நன்றிமா. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நீங்க சமாதானம் சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஔஷதம். ஔஷதம் என்னது? ஆங்கிலத்தில் போட்டிருக்க cheerful heart is good medicine அப்படின்னு போட்டு. இந்த சமாதான சந்தோஷம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கி அன்பு தேவ பிள்ளைகளே. 2 Corinthians 7:10 போட்டிருக்கு, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்கும். லௌகீக துக்கம்னா உலக துக்கம், உலக துக்கம் இல்ல, உலகத்தை குறித்த கவலை உங்களுக்கு மரணத்தை உண்டாக்குமா. இங்க முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்படும். நிறைய டிசீஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன் பேஸ் டிசீஸ், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி. ஏன் சொல்லுங்க? அந்த எலும்பு ரத்தத்தையே என்ன செய்யுது? உற்பத்தி பண்ணுது இல்ல. அந்த எலும்பு உலர்ந்து போனா கவனிக்கிறீங்களா எப்படி உங்களுக்கு ரத்தம் உண்டாகும்? நீங்க மகிழ்ச்சியா இல்லைனாங்க ஈவன் யுவர் ஃப்ளஷ், யுவர் பாடி பீங் அஃபெக்டட், உங்க சரீரம் பாதிக்கப்படும் வசனம் சொல்லுது. ஆனால் கிறிஸ்து உங்கள் சரீரத்தை காப்பாற்றுவதற்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த 2025 இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை வைக்கிற, சமாதானம் பெற்றுக்கொள்கிற உங்களுக்கு, நம்பிக்கை விசுவாசம் வைக்கிற உங்களுக்கு இயேசு கொடுக்கிற பரிசு சந்தோஷம் சமாதானமும். அது முக மலர்ச்சியை தரும். அது எலும்புகளை உழந்து போக பண்ணாது. நீங்கள் வீட்டில் படிங்க, உபாகம் 34:7 போட்டிருக்கு, மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான், அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இங்கே பயன்படுத்திருக்க வார்த்தை என்னன்னா, இங்கே போட்டிருக்கிற முறிந்த ஆவி, அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதே கிரேக்க வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவனுக்கு முறிந்த ஆவி இல்லாதனால, சரியா, அவனுக்கு பலன் குறையாதனால, அந்த முறிந்த ஆவி இல்லாதனால அவன் கண் இருளடையவும் இல்லை அப்படின்னு போட்டு. முறிந்த ஆவி நம்மளை பலவீனப்படுத்தும். மகிழ்ச்சியும் சமாதானமும் நம்முடைய முக மலர்ச்சியை தருகிறது. நீங்க நான் கவனிக்கலாம், ஆவி, ஆத்மா, சரீரம் 3 நாள் இருக்கிறோம், சரியா? ஆவியில ஒரு கஷ்டம் உண்டானா அது ஆத்மாவை பாதிக்கும். ஆத்மாவில் ஒரு கஷ்டம் உண்டானா சரீரத்தையும். அதனால்தான் பவுல் சொல்றாரு, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கிறிஸ்துவுக்குள் காக்கப்படணும்னு சொல்லி. நிறைய பேர் சரீரத்தை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. கிறிஸ்தவங்க சரீரத்தை கேர் பண்ணணும் வேண்டாமா? சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவங்க சரீரத்தை கேர் பண்ணணும் வேண்டாமா? கேர் பண்ணணும், கேர் பண்ணணும். ஆண்டு பார்த்துக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இல்லை, பாடுகள் தேவை. அப்போ சரீரத்தில் ஏற்படுறது ஆவி ஆத்மாவை பாதிக்கும், ஆத்மாவில் ஏற்படுறது ஆவியும் சரீரத்தையும் பாதிக்கும். 3 ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம் 3 வட்டமாக போட்டீங்கன்னா அப்போ நீங்கள் நானும் அந்த ஆண்டு கொடுக்குற சமாதானம், அந்த சந்தோஷம், உடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை காத்துக்கொள்ளும் பொழுதுதான் நீங்கள் முற்றிலுமாய் பலமுள்ளவர்களாக இருக்கிறீங்க. அன்பு தேவர்களே, சங்கீதம் 39:139-14 சொல்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஆண்டவர் நம்மளை ஒன்றப்படி மேல், அதாவது ஒன்றப்படிங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு வார்த்தை என்னன்னா எம்ப்ராய்டரி போடுது. எப்படி கவனிக்கிறீங்களா? எம்ப்ராய்டரி, எந்த எம்ப்ராய்டரி அம்மா தான் செய்வாங்க நினைக்கிறேன். அது எப்படி அந்த நெட்டு பிட்டுறாங்கல்ல. இப்போ ஒரு அனட்டம் எடுத்தீங்கன்னா, ஒரு முழு சரீரத்தை எடுத்தீங்கன்னா, அந்த நரம்பு மண்டலத்தை, அந்த ரத்த ஓட்டத்தை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் அதை பண்ணியிருக்காரு, எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம சரீரத்துலங்க.
ஆச்சரியமா ஒரு நம்ம படிச்சிருக்கிறார். அப்போ அவர் உண்டான இந்த சரீரத்தில் மகிழ்ச்சி சமாதானம் அவர் இருக்க விரும்புகிறார். நீங்க ஏன் முறிந்த ஆவிகளா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே? இங்கிலாந்துல ஒரு பழக்கம் உண்டு. அந்த பிரின்ஸு, அந்த இளவரசர் அரண்மனையில இல்லைன்னா அங்க இருக்கிற கொடி எல்லாம் அரை கம்பத்துல பறக்குமா. அந்த இளவரசர் உள்ள வந்தா எல்லாம் முழு கம்பத்துல ஏற்றுவாங்க. நிறைய பேருடைய கொடி அரை கம்பத்துல இருக்கு. ஏன்னா இயேசு அவர் வாழ்க்கையில இல்லை. இயேசு என்கிற ராஜா நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அந்த மன மகிழ்ச்சியும் சமாதானத்தை அவர் தருகிறார். இந்த சந்தோஷ சமாதானத்தை அவர் தருகிறார். நீதிமொழிகள் 15:13 சொல்கிறது, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் என்று சொல்லி, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று சொல்கிறது. இங்கு அநேகரின் மன மகிழ்ச்சி சமாதானம் பிறரால கேட்டு போகுது. கவனிக்கிறீங்களா? யுவர் பீஸ் இன் அஃபெக்டட் பை அதர்ஸ். இப்போ ஒருவேளை நிறைய பேருடைய சமாதானம் மற்றவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொன்னா நீங்க கேட்டு போறீங்க கிடையாது. அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணல, நீங்க தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டியது, உங்களுடைய சந்தோஷத்தை காத்துக்கொள்ள வேண்டியது உங்க வேலை. நிறைய பேர் அவனாலே சந்தோஷம் கெட்டு போச்சுங்க, அவனாலே சமாதானம் கெட்டு போச்சு சொல்ல இல்லை. யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் பீஸ் அண்ட் கம்ஃபர்ட். உங்களுடைய சமாதானத்தையும் அந்த ஜாயையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். மற்றவர்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனவே நம்முடைய மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம கையில இருக்குன்னு சொல்ல வரேன். சரியா? இந்த சந்தோஷம் சமாதானத்துக்கு தான் அன்ற இயேசு கிறிஸ்து அதை தருகிறார். நம்ம சில நேரத்தில் நம்ம காரில் போகிறோம், கவனிக்கிறீங்களா? அப்போ காரில் போகும்போது நல்லா சர்வீஸ்லாம் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறோம். போகும்போது என்னுடைய பிரயாணம் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நான் நல்லா போய் சேர நினைக்கிறோம். ஆனாலும் என்ன பண்ணுறோம்? ஒரு ஸ்பேர் டயர் வச்சுட்டு போகிறோம் இல்லை? எதுக்கு? ஏதோ ஆகிட்டா அந்த ஸ்பேர் டயர் நான் பயன்படுத்திக் கொள்வேன். ஏன்னா ரோடு நல்லா இருக்காது, குளியும் குழுமா இருக்கும். ஆமா தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சமாதானத்தை கிடைக்க நிறைய சதிமோசம் வரக்கூடும். நீங்க ஸ்பேர் டயர் இல்லைன்னா நீங்க வழியில் சிக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய சமாதானத்தை சுற்றுச்சூழல் கிடைக்காதபடி, மற்றவர்கள் கிடைக்காதபடி கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் சந்தோஷம் இருந்துச்சுன்னா 2025 ஆண்டுல கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த ஆபத்துக்குள்ள வாசது கூட எது இல்லாமல் போனாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சமாதானமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த நம்பிக்கை, அடுத்து இந்த விசுவாசம் இரண்டையும் கொடுத்த கர்த்தர் அதன் விளைவாக சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு எங்க சொல்ற, இதெல்லாம் எப்படிங்க பெருகும்? பரிசுத்த ஆவியினால் பெருகும். கவனிக்கிறீங்களா? அங்கே வேறு வசனம் சொல்லுகிறது. நீங்க மறுபடியும் இந்த ரோமர் 15:13 பாருங்களேன். 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்படி எல்லாம் எப்படி பெருகுதுன்னா பரிசுத்த ஆவியினால் நமக்கு பெறுகிறது. கர்த்தருடைய கிரேக்க வார்த்தை ஹோலி ஸ்பிரிட்டுக்கு டூனமைஸ். அந்த டூனமைஸ் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் டைனமைட் என்கிற அந்த இங்கிலீஷ் வார்த்தை வருது. டைனமைட் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் அது வெடிச்சா கட்டடமே கூடாது. ஒருத்தர் சின்ன பாக்ஸில் தான் கொண்டு வருவார் டைனமைட். எட்டயபுரத்தில் 60 லாரி நிறையா கல் உடைச்சி ஏற்றிட்டு போவார். எப்படி? ஒரு பாக்ஸால தான் டைனமைட், ஆனால் ஏற்றுறது 60 லாரி கல். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் எல்லாவற்றுக்கும் அவர் பெருமையை உதவி செய்கிறார். ஆனா சொல்ல என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தானே நீங்கள் நான் மறுபடியும் பிறக்கிறோம். அது யோவான் 3:6 சொல்கிறது. அவரே நம்மை முத்தரிக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியான உதவி இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கையை பெறவே முடியாது. You cannot live holy life without the Holy Spirit. We cannot live holy life without Holy Spirit. பரிசுத்த ஆவி இல்லாமல் பரிசுத்த வாழ்வு வாழ முடியாது. அடுத்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சான்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல் நடைபெறாது. அதையும் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கிரியை செய்யும் பொழுதுதான் நாம் ஊழியம் செய்ய முடியும். Serving in the church, serving in the public,
டூயிங் மினிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியான இடத்துல இருக்கும்போது தான் நடைபெறுகிறது. எனவே நம்பிக்கை தேவன் விசுவாசத்தை உண்டாக்குகிறார். இந்த விசுவாசத்தின் மூலமாய் சந்தோஷம் சமாதானம் நமக்கு பெறுகிறது. எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்து பெருகும்படியாய் செய்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, 2025 ஆண்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நாடா இருக்கணுமா, சமாதானத்தின் ஆண்டா இருக்கணுமா, ஒரு விசுவாசத்தின் ஆண்டா இருக்கணுமா, சந்தோஷத்தின் ஆண்டா இருக்கணுமா, ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பெற்றுக்கொள்வதுதான். நீங்கள் சொல்லுங்க, நான் இயேசுவை பெற்றுக்கொண்டிருக்கையா, ஆனால் அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். Christ should make some impact in your everyday life. உங்கள் அனுதின வாழ்க்கையில் அவர் விளைவுகளை உண்டாக்கணும். அடுத்து இந்த நம்பிக்கை தேவன் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார். கவனிக்கிறீங்களா? பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? யோவான் 14 சொல்கிறார், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாததான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை இடமாய் சேர்த்துக் கொள்வேன். இந்த நம்பிக்கையின் தேவன் இந்த பூமிக்குரிய நம்பிக்கையை காட்டின ஒரு மேலான நம்பிக்கையை கொடுக்கிறார். ஐயா, அன்பு தேவ பிள்ளையே, நீ நித்திய காலம் என் கூட வாழ்வ, நான் உனக்கு வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லுகிறார். 2027 ஆண்டுகளின் கற்று தேவ பிள்ளைகளை, நம்பிக்கையற்ற வாழ்க்கை, ஒரு எம்டி லைஃப், ஏசு இல்லாத வாழ்க்கை ஒரு எம்டி லைஃப், ஏசு இல்லாத வாழ்க்கை ஒரு கல்லறை தோட்டத்தின் வாழ்க்கை. அந்த டேமை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையின் மூலமாக ஒரு விசுவாசம் பெறுகிறது. அந்த விசுவாசத்துடைய வழி வேத வசனம். அந்த நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள் வரும் பொழுது சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது. அந்த சந்தோஷ சமாதானம் சூழ்நிலையால் பாதிக்கப்படாது. இந்த சந்தோஷ சமாதானம் நம்பிக்கை விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் பெருக செய்கிறது. இந்த 25வது ஆண்டு பரிசுத்த ஆவியான உதவியோடு உங்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசத்தில் வளருங்கள், சமான சந்தோஷம் உடைய குடும்பங்களை பெறுங்கள். கண்ணை மூடி ஜெபிப்போமா? கண்கள் மூடி. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மகிமையின் ராஜாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய ஆண்டுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, உம்முடைய பலத்தினாலே ஆண்டவரே நாங்கள் இந்த ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். உடைய கிருபையினாலே பிரவேசித்திருக்கிறோம். நீர் இல்லை என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கை நம்பிக்கையே இல்லை என்று நாங்கள் படித்தோம். அப்பா, அப்படி நாங்கள் நம்பிக்கையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். சமாதானம் சந்தோஷம் எங்கள் எலும்புகளை கனமுள்ளதாக்குகிறதை ஆண்டவரே, எங்கள் மகிழ்ச்சியை தருகிறதே தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வாழ்க்கையை தருகிறார் என்று நாங்கள் கண்ட ஐயா. அதெல்லாம் உடைய பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. கிறிஸ்து வாழ்க்கையில் வந்ததினாலே ஓவர்ஃப்ளோயிங் லைஃப், வழிந்தோடுகிற சமரிய ஸ்திரீ கண்டுகொண்ட அந்த மேசியா, அந்த வழிந்தோடுகிற பசுத்த ஆவியானுடைய அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்ளட்டும். அப்போ அவனை நாமத்தில் செபிக்கிறேன். அல்லேலூயாவை துதிக்கிற யாரெல்லாம் இயேசு எனக்கு வேண்டும், மெய்யாக இயேசுவின் வாழ்க்கையில் வேண்டும், எனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் என்று பார்க்கிறார்கள், இப்பொழுது நம்பிக்கையை தருவீராக. எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பந்தியங்களுக்கு ஆசீர்வாதத்தாங்க ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.